அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சம்திங் டாக் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏஐ லேர்ன் பண்ணணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஏஐனா என்ன? ஏதோ டூலா, இல்லை சேட் ஜிபிடியா, இல்லை ஜெமினியா, இல்லை வேறாச்சுமா? இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஒரு ஏஐ அடிப்படைகளை ஒரு ஐப் இல்லாமல், ஒரு பயமே இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். இதை எவ்ரி ஐடி ப்ரொஃபஷனலும் தெரிஞ்சுக்கணும். வாட் ரியலி மேட்டர்ஸ் இன் 2026. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சம்திங் டாக் யூடியூப் சேனல் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தலைப்பே வந்து என்னென்னாக்கா, ஏஐ ஃபவுண்டேஷன் அடிப்படைகள். ஏஐ அடிப்படைகள் 2026 ஏஐயின் அடிப்படைகள். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், டேட்டா இன்ஜினியராக இருக்கலாம், QA மேனேஜராக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா ஏஐ வந்து முன்ன மாதிரி ஜஸ்ட் ட்ரெண்டு கிடையாது. இதுக்கு மேலே ட்ரெண்டு கிடையாது. ஏஐ வந்து ஒரு பேசிக் ஸ்கில். நீங்கள் கோடு எழுதுகிற மாதிரி, நீங்கள் டேட்டா பேஸில் எஸ்கில்ஸ் எழுதுகிற மாதிரி, ஏஐ இஸ் ஏ பேசிக் ஸ்கில். உண்மையிலே இது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலாக ஏஐ வந்து ஒரு மேஜிக்லாம் கிடையாது. ஒரு மாடலுக்குள்ள வேலையை கொடுத்துட்டா மேஜிக் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற மேஜிக் கிடையாது. ஏஐங்கிறது ஒரு மிஷினை ஒரு மிஷினை திங்க் பண்ண வைக்கிறது. ஆக்ட் லைக் ஏ ஹியூமன். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இது லாஜிக்கு. ஏஐனாக்க ஒரு மிஷினை மனிதனை போல் திங்க் பண்ண வச்சு ஆக்ட் பண்ண வைக்கிறது. எப்படி அது பண்ணும் அப்படின்னாக்கா, அதுக்குள்ளே இருக்க டேட்டா வச்சு தான் பண்ணும். அது இருக்க டேட்டா, அதுக்குள்ளே எழுதப்பட்ட லாஜிக்ஸ், அப்புறம் நம்ம அதுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ். அடிப்படை டேட்டா, அதுக்கு லாஜிக்கு, அப்புறம் ஃபீட்பேக். ஓகேங்களா? ஏஐ வந்து அது இஷ்டத்துக்குலாம் ஒர்க் பண்ணாது. இது ஒர்க் ஆன் டேட்டா. அடிப்படையாக டேட்டா மேலே தான் ஒர்க் ஆகும். தரவுகள் டேட்டா மேலே தான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த டேட்டா தப்பாக இருந்துச்சுன்னு வைங்க, அது கொடுக்குற அவுட்புட், ஏஐ கொடுக்குற அவுட்புட் கண்டிப்பாக தவறாக இருக்கும். அதனால சொல்கிறோம், ஏஐக்கு பின்னாடி, ஒரு சிறந்த ஏஐக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்ஜினியரிங் இருக்குது. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இன்ஜினியரிங் மைண்ட் செட், ஒரு பெரிய இன்ஜினியரிங்கு இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஏஐனா என்ன, எம்எல்னா என்ன, ஜென்ஏஐனா என்ன அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. நான் பல வாட்டி சொல்லியிருக்கோம், இது இப்போயும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏஐ வந்து ஒரு பெரிய அம்பல், ஒரு ஹை லெவல் பஸ்வேர்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ரொம்ப ஹை லெவலான ஒரு வார்த்தை, ஒரு பெரிய அம்பல்லான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிஷின் லேர்னிங் வந்து ஒரு சிஸ்டத்தை லேர்ன் பண்ண வைக்கிறது. எப்படி லேர்ன் பண்ண வைப்போம்? டேட்டாவிலேருந்து லேர்ன் பண்ண வைக்கிற ஒரு கோடிங் தான் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா? அடுத்து டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. டீப் லேர்னிங் ஒன்றும் இல்லை, மனித மூளைகளுக்கு நியூரான் மாதிரி அந்த லேர்னிங் ப்ராசஸ் உருவாக்குறது தான் வந்துட்டு நியூரல் நெட்ஒர்க்ஸ். ஆக்சுவலாக டீப் லேர்னிங் சொல்லுவோம். இதை போய் யூஸ் பண்ணி நியூரல் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி. ஜெனரேட்டிவ் ஏஐ ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் அண்ட் கோடு இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது, புதுசாக க்ரியேட் பண்ணுறது தான் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஜெனி டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இந்த டூல் எல்லாமே எது மேலே நிற்குது? ஸ்ட்ராங்கான ஏஐ ஃபவுண்டேஷன் மேலே நிற்குது. ஏஐக்குன்னு உள்ள அடிப்படைகளுக்கு மேலே தான் இந்த ஜெனிஏ டூல்ஸ்லாம் நிற்குது. அதனால் சொல்கிறோம், டூல்ஸ் வில் சேஞ்ச், ஃபவுண்டேஷன் வில் நாட். டூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அடிப்படைகள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டோம்னாக்க டூல்ஸ் மாறினாலும் நமக்கு கவலை கிடையாது. ஆனால் டூல்ஸ் வில் சேஞ்ச், ஃபவுண்டேஷன் வில் நாட். ஃபவுண்டேஷன் மாறாது. ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடத்துலையும் இப்போ ஏஐ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இல்லைங்களா? பேங்க்கில் பார்த்தா ஃப்ராட் டிடெக்ஷன்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஐடியில் பார்த்தா கோடு, இதுக்கு பசங்கள்லாம் கோடு ஜெனி எழுத கோடே எழுதுகிறாங்க எல்லாம் எல்எல்எம்ஸில் போட்டு தான். ஓகேங்களா? டெஸ்டிங்கும் அப்படி தான். டெஸ்டிங்லாம் ஜெனி டூல்ஸ் பண்ணுது. இப்போ ஹெல்த் கேரில் பார்த்தா டயக்னோசிஸ்லாம் இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பிஸ்னஸில் வந்து ஷேர் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்லேருந்து ஆட்டோமேஷன் வரைக்கும் எல்லாமே நடக்குது ஏஐ வச்சு. எஜுகேஷனாக பர்சனலைஸ்டு லேர்னிங் வந்திருக்கு. அதனால் ஏஐ வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐங்கிறது எதிர்காலம் கிடையாது. ஏஐ இஸ் த ப்ரெசண்ட், நிகழ்காலம்.
இப்போ வந்து ஒரு பெரிய பயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஏஐ வந்து மனித சிந்தனையை ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஏஐ வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணும்? ரிப்பீட்டடாக ஒரே டாஸ்க்கு திருப்பி திருப்பி பண்ணுவாங்க, ஆட்டோமேட் பண்ணாமல் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தியா, அவங்களுடைய டாஸ்க்கை தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்துச்சுனாக்கா, டொமைன் நாலேஜ் இருந்துச்சுனாக்கா, லாஜிக்கல் திங்கிங் இருந்துச்சுனாக்கா, இன்ஜினியரிங் மைண்ட் செட் நம்ம சொல்கிற இந்த 3 இருந்துச்சுனாக்கா, ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஏஐ பிகம்ஸ் யுவர் அசிஸ்டண்ட். ஏஐ வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 3 திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இல்லை டொமைன் நாலேஜ், லாஜிக்கல் திங்கிங். ஓகேங்களா? ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், பேசிக் ஸ்டாட்டிக்ஸ் முக்கியம், லாஜிக்கல் திங்கிங் முக்கியம், நல்ல ஒரு யூஸ் கேஸை புரிஞ்சுக்கிற தன்மை முக்கியம். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏஐயை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் இந்த வீடியோடைய சாராம்சம். 2026 சக்ஸஸ் வந்து டூல்ஸில் இல்லை, கிளாரிட்டியில் இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்றைய செய்தியுடன் உங்கள் பிரபாகரன்.